கட்சி இருக்கா அப்படிம்பாங்க. கட்சி இருக்கா, நீங்க வந்து கட்சியில என்ன ஆக்டிவிட்டி போகுது, என்ன நடக்குது, அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வந்து புரிய வைக்கும்போது ஒரு சலிப்பு நமக்கு ஏற்படுது. ஸோ என்னால வந்து ஒரு இப்ப கட்சியில எந்த விதமான ஆக்டிவிட்டியுமே நடக்கல. இல்ல அந்த பீரியட்ல பெருசா நடக்கல. அது உண்மைதான். ஆனா அதுக்கு வந்து முழு பொறுப்பு வந்து தலைவரை சேராதுன்னு நான் சொல்லுவேன். ஐ வில் நெவர் சே அவர் ஏன்னா தலைவர் தானே தொடர்ல வழி நடத்தணும். அவரும் சேர்ந்து நடத்தணுங்க. ஆனா வந்து ஒரு கட்சியில எல்லாரும் ஒரு பொறுப்புன்னு இண்டிவிஜுவல் எல்லாம் அங்கங்க பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்காங்கல்ல. எல்லாருமே வந்து பொசிஷனை ஃபில் பண்ணியிருக்காங்கல்ல. போஸ்டிங் போட்டிருக்காங்க. எல்லா போஸ்டிங்லயும் ஆட்கள் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, ஜோனல் ஹெட்ஸ் இருக்காங்க. எல்லாரும் வந்து அந்த லல் பீரியட்ல ஒரு கைடன்ஸ் இல்லாம அங்கங்க எல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம இருக்காங்களோங்கிறது என்னுடைய இது. கைடன்ஸ் இல்லாம இருந்தாங்களா, இல்ல உங்களுக்கு வேலை செய்ய விருப்பம் இல்லாம இருந்தாங்களா, இல்ல இந்த வேலை கட்சியில செய்ய விருப்பம் இல்லாமங்கிறது அப்படி இருந்தாங்கன்னா, நீங்க வந்து லோக்சபா எலெக்ஷன் போது ஒரு ஃப்ளரி ஆஃப் ஆக்டிவிட்டி ஏன்னா நாங்க கூட்டணிக்குள்ள வந்து திமுகவோட போறோம் அப்படிங்கும்போது அதுக்கு முன்னாடி இன்னொன்னு கேட்கணும் நானு. இப்ப நீங்க சொன்னீங்க திராவிடத்துக்கு மாற்றா ஊழலுக்கு எதிராக கமல் சார் வந்தாரு அப்படின்னீங்க. அவர் டக்குனு டிஎம்கே கூட போய் ஜாயின் பண்ணப்ப அப்செட் ஆனீங்களா? இருங்க அதுக்கு நான் முதல்ல அதுக்கு வரேன். அது இந்த விஷயத்த நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது வந்து என்னன்னா ஒரு லல் ஆக்டிவிட்டி, லல் பீரியட் இருக்கு. அப்ப நீங்க யாரும் விருப்பம் இல்லாம இருந்தாங்களான்னு? விருப்பம் இல்லாம இல்ல. ஏன்னா விருப்பம் இல்லாம இருந்தாங்கன்னா இந்த லோக்சபா எலெக்ஷன் போது அவ்வளோ இறங்கி எங்க ஆட்கள் வேலை செஞ்சாங்க இல்லைங்க.